எதிர்பார்த்ததுதான். வந்து எல்லாத்தோட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாங்க. அரசு அமைக்கிறதுக்கு அவர்களுக்கு மட்டும்தான், அவர்களால் மட்டும்தான் முடிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்களும் அவர்கள் தலைமையில ஒரு ஆட்சி அமையணுன்றதான் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் தனியா ஆட்சி அமைக்க முடியாது. அதற்காக மற்ற கட்சிகளுடைய உதவியோடு தான் அந்த ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த உதவியை நாடினார்கள். பல கட்சிகள் அந்த உதவியை தந்திருந்தார்கள், ஆதரவு தந்திருந்தார்கள். எதிர்பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு சட்டப்பேரவையிலையும் ஓட்டெடுப்பு நடந்திருக்கு. ஒரு நிலையான ஆட்சியை தருவார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். உண்மையான ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதே நேரத்துல வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு சார்பை மட்டும் என்டிஏவால வெற்றி பெற்றவங்க, என்டிஏ வெற்றி பெற்றவங்க ஒரு சார்பை மட்டும் போய் சிஎம் சந்திச்சுட்டு வந்தது வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி நான் பார்த்து, யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆதரவு அளிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா வாலண்டியரா வந்து தனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவர் ஏற்றுக்கலாம். அரசாங்கத்தில் அவங்கள சேர்த்துருக்குமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வேலை தான். அவர்கள் இல்லாமே இவரால் ஒரு நிரந்தர ஒரு நிலையான அரசாங்கத்தை தர முடியும் என்று தான் நான் நம்புகிறேன். மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து அன்கண்டிஷன் சப்போர்ட் தான் அவங்க எப்ப இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த த்ரெட்டும் கிடையாது. எந்த விதமான முடிவுமே எடுக்க முடியாது. அப்படி நான் பார்க்கல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் இல்லாம ஒரு அரசாங்கத்தை யாராவது அமைக்கணும்னு தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவையில நினைத்தாங்கன்னா அது நடக்காது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை அமைச்சாலும் அது வந்து ஒரு ஸ்திரமில்லாத அரசாங்கமா தான் இருக்கும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்கி விட்டு திரு விஜய் அவர்களை ஒதுக்கி விட்டு வேற எந்த ஒரு ஃபார்மேஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பேரவையில வர முடியாது. அதனால அவருக்கு அந்த அச்சம் இருக்க தேவையே இல்லை. அவருடைய விட்ரா பண்ணிட்டு இன்னொரு ஃபார்மேஷன் யாராவது பண்ணிடுவாங்கன்ற அச்சம் அவருக்கு தேவையில்லாத அச்சம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு யார் அவருக்கு நேரடியாக ஆதரவு தந்திருக்கிறார்களோ, அதுக்கப்புறம் அவங்க வந்து முதல்லயே வந்து நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் வெளியே இருந்து கொடுக்குறாங்க, அவங்கள வேணா அப்புறமேல அவங்ககிட்ட பேசி அவங்களையும் வேணா மந்திரி சபையில் வச்சுக்கலாமே தவிர புதிதாக அதிமுகவில் இருந்து பிரிந்தும் வரல. அது வந்து ஒரு ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் அவங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க மேலே ஒரு சர்ச்சை வரும், அவங்களுக்கு ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நோட்டீஸ் சில கட்சியில் கொடுப்பாங்க, அது ஸ்பீக்கருக்கு போகும், அப்புறம் நீதிமன்றத்துக்கு போகும். அந்த குரூப் வந்து யாராவது ஆதரவு தெரிவிச்சா வேண்டான்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அவர்களை அரசாங்கத்துல சேர்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர்கள் இல்லாமையே அவரால் ஒரு ஸ்திரமான அரசாங்கத்தை என்னை பொறுத்த வரைக்கும் தர முடியும். நாங்க கூட்டணியில இருக்கிறோம், அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. அவங்க என்ன குரூப்பா, பார்ட்டியா, அணியா, என்ன அவங்க நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். அவங்க என்னன்னு எனக்கு தெரியாது. வாட் ஆர் தே? பிரிஞ்சு ஒரு அபிஷியல் பார்ட்டி, அதெல்லாம் ப்ரூவ் ஆயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் லெட்டர் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், என் கருத்தை ஆழமா சொல்றேன், தெளிவா சொல்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உருவத்தில் வருபவர்களையும் அரசாங்கத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இல்லாமலேயே அவரால் ஒரு நிலையான ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டிலே தர முடியும். திருப்பி அந்த மாதிரி நிறைய செய்திகளை நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். எனக்கு நேரடி தகவல் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சர் போயிருந்தாங்கன்னா என்னுடைய பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து திரு விஜய்க்கும் திரு காவேகாவுக்கும் இன்னும் பெரிய ஆதரவு தான் வந்திருக்க முடியும். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. மக்கள் வந்து ஒரே கட்சிக்கு பெரும்பான்மை தரவில்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். அந்த மாற்றம் என்னவென்றால் விஜய் தலைமையில அந்த மையமான அரசியல் கட்சியாக காவேகா இருந்து சில அரசியல் கட்சிகளை சேர்த்து கொண்டு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் மக்கள் வாக்களித்தார்களே தவிர பாவகாவை ஒதுக்கிவிட்டு ஒரு அரசாங்கம் அமைவதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை.